character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. Checkbook friends to see for sure. Lovely teachers can promise them. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Very good evening to all the 12th standard viewers. Last class la நம்ம பொறுத்தவரை மேக்ஸை பொறுத்தவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அதில் இனி சர்க்குலர் கூட ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லோக்கஸ் ஆஃப் இசட் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது இமேஜினரி பார்ட்டாக இருந்தாலும் சரி ரியல் பார்ட்டாக இருந்தாலும் சரி, இனி சென்டர் பாயிண்ட் அண்ட் ரேடியஸ் இன்னி சர்க்குலர் ஈக்குவேஷன்ஸில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இதை பற்றி பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸாம்பிள் சம்ஸ் உங்களுக்கு டீச் பண்ணியிருந்தேன். அதே போல் எக்ஸசைஸ் சம்ஸ்லேயும் உங்களுக்கு ஹோம் ஒர்க் கொடுத்துருந்தேன். எக்ஸசைஸ் 2.6 அது வில் பி கம்ப்ளீட் இன் இயர் ஆல் த மெம்பர்ஸ். ஓகே, இன்கேஸ் யாராவது கம்ப்ளீட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கனாக்கா இங்கே வீடியோஸில் உங்களுக்கு காமிக்கிறத வீடியோஸை பாஸ் பண்ணி அதை காப்பி பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? அதே போல் வீட்டில் இருக்கிற நேரத்தில் எல்லா கிளாஸஸையுமே யூ வில் பி வாட்ச் தெம். எல்லா கிளாஸஸையும் வாட்ச் பண்ணுங்கள். அந்த கிளாஸஸ் வர வீடியோஸில் என்னென்னலாம் டீச் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ராப்ளம் செக்ஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் தியரி பார்ட்டாக இருந்தாலும் சரி, அது வில் பி ஒர்க் அவுட் அபவுட். ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாக்கா மோர் தென் ப்ராக்டிஸ் வில் கெட் ஏ ஃபுல் மார்க்ஸ். ஓகே, நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு மார்க்ஸ் ரைசிங் ஆகிறதுக்கு பாசிபிள். ஓகேவா? எல்லாருமே சேஃபாக இருங்க. அந்த டைம் எல்லாருமே ப்ராப்பராக கொடுக்குற ஹோம் ஒர்க்ஸ் அண்ட் கிளாஸஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? வில் வி சி த எக்ஸசைஸ் 2.6 பார்க்கலாமா? எக்ஸசைஸ் 2.6ல் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், if z equal to x plus iy is a complex number such that modulus of z minus 4i divided by z plus 4i equal to 1, show that the locus of z is a real axis. Locus of z naka in a Cartesian formula சொல்றதா locus of z ன்றது meaning. Okay, given the modulus of the terms given கொடுத்திருக்காங்க, and the modulus of the terms will be மாடுலஸை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதாவது தட் இஸ் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் டேர்ம்ஸ் இருக்கிறத நான் ஸ்ப்ளிட் பண்ணி அந்த மாடுலஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். மாடுலஸ் ஆஃப் z minus 4i ஈக்குவலன்ஸ் டு மாடுலஸ் ஆஃப் z plus 4i. Let us assume given கொடுத்துருக்காங்க பாருங்கள், z equal to x plus iy, அதை எடுத்து எழுதிக்கலாம். z equal to x plus iy, take the modulus of the term, z க்கு பதிலாக x plus iy சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ மாடுலஸை நான் ரிமூவ் பண்ண போகிறேன்னா ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டை தென் வில் பி டேக் அபவுட். அப்போ therefore near modulus of the termஸில் உங்களுக்கு கிடைக்குது. இப்போ வில் பி யூஸிங் த term ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாடுலஸை ரிமூவ் பண்ணுறீங்கனாலே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் imaginary part of the term square. அப்போ y minus 4 the whole square. அதே போல் இங்கே நான் ஒரு x square plus y plus 4 the whole square. Taking both the sides square root இருக்குது, அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். இந்த இடத்துல ஸ்கொயர் ரூட்டுன்னு எழுதக்கூடாது, ஏன்னா ரெண்டு சைட்லையுமே எனக்கு ரூட் இருக்குது. அதனால் என்ன போகிறோன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அப்போ ரூட் கேன்சல் ஆகிடும். a minus b the whole square ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், a plus b the whole square ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஆன் சிம்பிளிஃபை எல்லாத்தையுமே ஒரே சைட்லேயே கொண்டு வாங்க. அப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறது எல்லாமே எனக்கு என்ன ஆகுதுன்னா கேன்சலேஷன் ஆகிடும். அப்போ கேன்சலேஷன் ஆகிட்டு ரிமைனிங் வாட் அபவுட் வி கெட் த டேர்ம். அப்போ y ஈக்குவல் டு 0. அப்போ 16y minus 16y ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு 0 இஸ் இன் டேர்ம்ஸ் 2 ஈக்குவேஷன் ஆஃப் ரியல் ஆக்சிஸ். அப்போ y ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஷோ தட் த லோக்கஸ் ஆஃப் z இஸ் ரியல் ஆக்சிஸ். அப்போ ரியல் ஆக்சிஸ்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்ன கிடைக்கணும் பாரு, ஒய்யோட டேர்ம் வில் பி 0 தான் வரணும். அப்போ தான் எனக்கு z ஈக்குவல் டு எக்ஸ் ரியல் பார்ட் ஆஃப் த வேல்யூஸ் மட்டும் தான் எனக்கு கிடைக்கும். அதுதான் இங்கே எனக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? திஸ் இஸ் ஃபார் த சொல்யூஷன். ஓகே, அண்ட் சி த செகண்ட் ஒன் ப்ராப்ளம் பார்க்கலாமா? வாட் அபவுட் த செகண்ட் கொஸ்டின்? If z equal to x plus iy is a complex number such that imaginary of 2z plus 1 divided by iz plus 1 equal to 0, show that the locus of z is
அவங்களே கொடுத்துருக்காங்க locus of z என்னவா இருக்கணும்னு சொல்லிட்டாங்க 2x square plus 2xy square plus x minus 2y equal to 0 ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ what about will be considered? Let z equal to x plus iy. அப்போ given the imaginary of the terms, அப்போ நான் imaginary of the termஸில் எடுத்து போய் அப்ளை பண்ணுறேன். அந்த சிம்பிளிஃபை பண்ணும்போது ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்டாக பிரிக்கிறேன். அப்போ கீழே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க, லாஸ்ட் உங்களுக்கு கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டினாமினேட் டேர்ம்ஸில் என்ன பார்ட் வரக்கூடாது, எனக்கு ஐ பார்ட் வரக்கூடாது. அப்போ ஐ பார்ட் வரக்கூடாதுனால தென் வில் பி டேக் அபவுட் த கான்ஜுகேட். அப்போ கான்ஜுகேட்டால் மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ therefore that is on simplify we get the considering the only imaginary part of the solution மட்டும்தான் எனக்கு தேவை. அப்போ இமேஜினரி பார்ட் எது மட்டும் வரும் பார்த்தீங்கன்னா this is the part. இது உங்களுக்கு டைரெக்டாக கொடுத்துருக்கோம். அண்ட் சிம்பிளிஃபை பண்ணி இதை ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டாக பிரிங்க. அப்போ பிரிச்சிங்கனாக்கா உங்களுக்கு என்ன வேல்யூஸ் வருதுன்றதை யூ வில் பி கால்குலேட். அப்போ அதில் இமேஜினரி பார்ட்டை மட்டும் தனியாக எடுக்கிறோம். அது எதுக்கு ஈக்குவல்னா 0க்கு ஈக்குவல். அண்ட் சிம்பிளிஃபை we get the equation 2x square plus 2y square plus x minus 2y equal to 0. It is clear about இது, hence the proof of the result. And next one பாருங்க, third question. இப்போ obtain the certain Cartesian, obtain the Cartesian form of the locus of z. Cartesian formula சொல்லியிருக்காங்க. Cartesian in a locus of z எப்படி இருக்குன்னா x plus iy in each of the following cases. இங்கே கொடுத்துக்கிற டேர்ம்ஸுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா Cartesian formula ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். ஓகே, ஒவ்வொரு சப்டிஷனுக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சப்டிஷன் எடுத்துக்கிறேன். ரியல் ஆஃப் ஐ இசட் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3. அப்போ வாட் அபவுட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு அப்ளை பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐஎக்ஸ் ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் நத்திங் பட் -1. அப்போ தேர்ஃபோர் -y. இப்போ இதில் நான் ரியல் பார்ட்டை மட்டும்தான் எடுத்துக்க போகிறேன், -y. அப்போ -y த ஹோல் ஸ்கொயர். அப்போ -y த ஹோல் ஸ்கொயர் போது y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3. திஸ் இஸ் ஃபார் த சொல்யூஷன். புரியுதா? அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் பாருங்க, இமேஜினரி ஆஃப் 1 மைனஸ் ஐ இசட் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இமேஜினரி ஆஃப் த டேர்ம்ஸில் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ தேர்ஃபோர் இசட்டுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்ளை பண்ணும்போது உள்ள ஆன் சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்டை தனியாக பிரிச்சுக்கிறேன். அதில் எனக்கு இமேஜினரி பார்ட் மட்டும்தான் நான் ஈக்குவல் பண்ண போகிறேன். அப்போ கன்சிடர் இந்த இமேஜினரி பார்ட்னா அது y மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ y எக்ஸ் ஈக்குவல் டு y. Okay, அப்போ therefore that is third one part will be considered. Modulus of z plus I equal to modulus of z minus 1. அப்போ what about will be considered? அதே same as also. Modulus வந்ததுனாலே taking the square root ஆன் போச்சு. அப்போ square root பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா root cancel ஆகிடும். அப்போ therefore that is equivalence to. On simplify we get the equation. Okay, in a Cartesian form of the term. And last one part பார்த்தீங்கன்னாக்கா z bar equal to z inverse. அப்போ z bar என்ன தெரியும் எனக்கு, that is 1 by z ன்னு எழுதலாம். அப்போ therefore that is z into z bar equal to 1. We get the modulus of z square equal to 1. Again then modulus of x plus iy the whole square equal to 1. We get the result x square plus y square equal to 1 is the solution of the term. Okay, புரியுதா? Next fourth question. Fourth questionல பார்த்தீங்கன்னா show that the following equation represent a circle and find its center and radius. இப்போ கொஸ்டினில் எனக்கு கிவன் கொடுத்துருக்காங்க, மொத்தம் எத்தனை சப்டிஷன் கொடுத்துருக்காங்க, 3 சப்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள், ரெப்ரசன்ட் ஏ சர்க்கிள். அந்த முதல்ல அது சர்க்குலர் ஈக்குவேஷனான்றதை ரெப்ரசன்ட் பண்ணணும். அதே போல் ஃபைண்ட் இட் சென்டர் கண்டுபிடிக்கணும், ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு லெட் இசட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு மாற்ற போகிறேன். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு அப்ளை பண்ணும்போது தென் வில் பி டேக் அபவுட் த டேர்ம் வி கெட் த ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அப்போ இன் ஜென்ரல் சர்க்கிள் ஈக்குவேஷன் ரெப்ரசென்ட் ஆகுது. அப்போ ஜென்ரல் சர்க்கிள் ஈக்குவேஷன்ஸ் ரெப்ரசென்ட் ஆகுதுனாக்கா x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. இதுதான் general circle equation. Will be right on the condition. Okay, we know that the formula x square plus y square plus 2gx plus 2fy plus c equal to 0. ஓகேவா, தட் இஸ் இன் ஏ சர்க்கிளோடைய ஜென்ரல் ஈக்குவேஷன். வில் டேக் அபவுட் த டேர்ம். ஒவ்வொரு இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா கம்பேர் பண்ணி வேல்யூஸ் எடுக்கிறேன். அப்போ சென்ட்ரல் ஃபார்முலா என்னது, -g, -f அப்ளை பண்ணால் தென் வில் பி பாயிண்ட் ஆஃப் த டேர்ம். அண்ட் ரேடியஸ் ரூட் ஆஃப் g square plus f square minus c. அப்போ வாட் அபவுட் வில் கெட் த ரிசல்ட் 3ன்னு உங்களுக்கு சொல்யூஷனில் கிடைக்குது. ஓகேவா, திஸ் இஸ் அ சென்டர் அண்ட் ரேடியஸ். ஓகேவா, இப்போ இந்த ஃபார்முலா மெத்தட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று நான் சொல்லியிருக்கேன், சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு மாடுலஸ் ஆஃப் z மைனஸ் z0 தட் இஸ் ஈக்குவல் டு r. ஓகே, அப்போ அந்த ஆர்டரில் நீங்கள் கொண்டு வந்தீங்கனாலும் இட் இஸ் எ சென்டர் அண்டு
ரேடியஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகேவா? அந்த ஆர்டருக்கும் யூ வில் பி சேஞ்ச். அதுதான் இங்கே அலிட்டர் மெத்தடில் அனதர் ஒன் கொஷின்ஸுக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க. செகண்ட் பார்ட் யூ வில் பி ஒன் கம்ப்ளீட் அபவுட் த டேர்ம். ஓகே, புரியுதா? It is clear. And also third sum also same method of the term. Okay va? Next one question for will be here. Fifth one. Find, obtain the Cartesian equation of for the locus of z. Okay, it is an important question. Cartesian form of the locus of z x plus y in each of the following cases. ஒவ்வொரு பார்ட்டுக்கு நான் கார்ட்டீசியன் ஈக்குவேஷனில் ஃபைண்ட் பண்ணி சொல்லுவோம். modulus of z minus 4 equal to 16. modulus of z minus 4 the whole square minus modulus of z minus 1 the whole square equal to 16. அப்போ z equal to will be take about x plus iy. Then will be substitute taking squaring on both sides. It is a Cartesian form of the required equation. Okay va? This is clear about. And also same process about the next one questions also. Okay, again in terms of same squaring பண்றோம். அதுக்கு எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6x plus 1 is the solution of the orderல கிடைக்கும். ஓகேவா? புரியுதா? This is for the solution will be complete in a classwork note. ஓகேவா? எல்லாமே classwork noteல காப்பி பண்ணி வச்சுங்க, வீடியோஸை பாஸ் பண்ணி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு இதில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீ போலார் அண்ட் ஆயிலர் ஃபார்மில் இருக்கிறத எப்படின்றத எக்ஸ்பிளனேஷனில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா போலார் அண்ட் ஆயிலர் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருமே வில் டேக் அப் ஏ புக். ஓகேவா? உங்கள் புக்கை எடுத்து வச்சுக்கிங்க, அதில் என்ன சொல்கிறேன்றதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் இதில் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் 5 மார்க் செக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு மோர் ஓவர் கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஓகேவா? அப்போ வில் பி யூஸிங் த அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் வி யூஸ் த ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு எடுத்துகிட்டு வரும். ஓகேவா? திஸ் இஸ் பிகாஸ் யூ ஜஸ்ட் ஆட் ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் or subtract real parts and subtract imaginary parts when performing the multiplication or finding the powers or roots of a complex number. We use an alternate form, namely polar form. Okay, அதாவது in terms of multiplication and in terms of roots of powers ரைட் பண்ண போகிறோன்னாக்கா அந்த ஆர்டரை எதுனா யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா in a polar form சொல்லிக்கலாம். Because it is easier to compute the in a polar form of the ரெக்டாங்குலர் ஃபார்ம். போலார் ஃபார்ம்ன்றது ரெக்டாங்குலர் ஃபார்முக்கு எப்படி ஈஸியஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு தென் வி டேக் அபவுட் இனி ஃபர்ஸ்ட் ஒன் ரெண்டு இருக்குது. போலார் ஃபார்ம் ஒன்று இருக்குது அண்ட் ஆயிலர் ஃபார்ம் ஒன்று இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா போலார் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர். போலார் ஃபார்ம் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் z equal to x plus iy. ஓகே, இங்கே உங்களுக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் அதனுடைய போலார் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ஆர்டர் பேஸில் இருக்கும்போது எப்படி அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் கன்சிடர் பட் த ஆர் கமா டீட்டான்னு சொல்லுவாங்க. ஆர் கமா டீட்டானா வாட் அபவுட் வில் பி டீட்டா இஸ் ஆங்கிளில் வந்துடுச்சு. அப்போ ஆங்கிள்ஸை தென் வில் பி டேக் அபவுட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் டீட்டா அண்ட் ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டான்னு எடுத்துப்பாங்க. இட் இஸ் கன்சிடர் த போலார் கோஆர்டினேட்ஸில் தென் வில் பி டேக் அபவுட். இன்னைய டேபிள் காலம்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, பிக்சர் ஓரியன்டாகவே இதெல்லாம் டேபிள் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் போலார் கோஆர்டினேட்ஸ் அண்ட் சூப்பர் பிரைம் ரோஸ் ரிம்ஸோஸ் போலார் கோஆர்டினேட்ஸ் ஆன் ரெக்டாங்குலர் கோஆர்டினேட்ஸ் வச்சு தென் வில் பி கால்குலேட். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் டீட்டா அண்ட் ஒய் ஈக்குவல் டு ஆர் சைன் டீட்டா. எக்ஸ் இசட் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ வாட் அபவுட் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆஃப் த ஃபார்ம் இசட் ஈக்குவல் டு ஆர் காஸ் டீட்டா பிளஸ் ஐ சைன் டீட்டா. இட் இஸ் கன்சிடர் அபவுட் த polar form of the terms. Z equal to r cos theta plus I sin r sin theta. Okay, this is the polar form of the complex number. Okay, it will be definition of the term. என்ன definition சொல்லலாம் பார்த்தீங்கன்னா definition 2 மார்க்ல கேட்குறானாக்கா write down the polar form of the complex number. அப்போ it will be write down let r and theta be the polar coordinates of the point p of x comma y that correspond to a non-zero complex number. Non-zero complex number z equal to x plus iy. The polar form or trigonometric form of a complex number p is z equal to r ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்க எடுத்துடலாம் r into cos theta plus I sin theta. இதை ஷார்ட் ஃபார்மில் என்ன சொல்லலாம் பார்த்தீங்கன்னாக்கா r sis thetaன்னு சொல்லுவாங்க, sis thetaன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது இன்னும் கன்சிடரபிள். இப்போ இது தீட்டான்னு ஒன்று வந்துச்சு. தீட்டான்னு வந்ததுனால it will be considered about the modulus value. ஓகே, மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிப்பாங்க. ஆம்ப்ளிடியூட் ஆர்குமெண்ட் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு தென் வில் பி அப்சல்யூட் வேல்யூ எடுக்கிறது அண்ட் டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்குமெண்ட் ஆர் ஆம்ப்ளிடியூடுன்னு சொல்லுவாங்க. இந்த வேர்ட்லாம் நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் உங்களுக்கு அந்த டைமில் கொஷின்ஸில் ரைஸ் பண்ணும்போது எனக்கு தெரியல, எனக்கு இது எந்த இடத்துலேருந்து வருதுன்றது புரியலன்றதை நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ். ஏன்னா ஆர்ன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு அப்சல்யூட் வேல்யூன்னு சொல்லலாம், இல்லைனா மாடுலஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லலாம். அதுவே டீட்டா கண்டுபிடிக்க போகிறீங்கன்னாக்கா ஆம்ப்ளிடியூட்னு சொல்லலாம், இல்லைனா ஆர்குமெண்ட்டுன்னு சொல்லலாம். அதனுடைய நோட்டேஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்.
theta is the argument of z ன்னு சொல்லுவாங்க. ஓகே, சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்ன கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, if z equal to 0 the argument theta is undefined. z வந்து எனக்கு 0 இருந்துச்சுன்னா theta is undefined மாறிடும். And so it is understood that z not equal to 0 whenever the polar coordinates are used. எப்போ என்னால் போலார் கோஆர்டினேட்ஸை யூஸ் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னாக்கா, z இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ z காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி இருக்கக்கூடாது, எனக்கு 0வாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் நீங்கள் எதை அப்ளை பண்ண முடியும், போலார் கோஆர்டினேட்ஸை அப்ளை பண்ண முடியும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட், இஃப் த காம்ப்ளெக்ஸ் நம்பர் z equal to x plus iy has polar coordinates r comma theta, its conjugate of z bar equal to x minus iy has the polar coordinates are r comma minus theta. இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்கும்போது வில் பி அண்டர்ஸ்டுட். ஓகேவா, இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தென் வில் பி டிவைடிங் த கண்டிஷன். ஓகேவா, என்ன டிவைடிங் த கண்டிஷன், ஸ்கொயரிங் அண்ட் ஆடிங் த ஃபர்ஸ்ட் ஒன் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஒன் ஈக்குவேஷன், டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் த போத் சைட், modulus of in terms of z equal to x root of x square plus y square. அப்போ what about dividing the terms, r sin theta divided by r cos theta y by x. அப்போ tan theta equal to y by x. அப்போ மாடுலஸில் ரைட் பண்ணும்போது ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு this is the condition of the term. ஓகே, இப்போ in terms of the angle theta has an infinitely many possible values including the negative ones differ by integral multiples of 2 pi. integral multiples of 2 pi நாக்கா அது complete rotations எனக்கு integral multiples எனக்கு வரும்போது then will be takeable. ஓகே, இனி வேல்யூஸ்ல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா theta உடைய adding the multiple 2 pi to theta and it is denoted by argument of z ன்னு சொல்லுவாங்க, a or g. இதுதான் இம்பார்ட்டன்ட் 1 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, the principle, அதாவது சொல்லியிருக்காங்க பாருங்கள், there is a unique value of theta which satisfies the condition minus pi less than theta less than or equal to pi. This value is called a principal value of theta. அதாவது principal argument of z ன்னு சொல்லலாம். பிரின்சிபல் வேல்யூனா என்ன, பிரின்சிபல் ஆர்குமெண்ட்னா என்ன, ஏன்னா ப்ராப்ளம் செக்ஷனில் இதெல்லாம் பார்ப்போம். அதுக்கு தான் இங்கே நோட் த கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ஒன்று இது இப்படி இந்த ஆர்டரில் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் எப்படி சொல்லலாம். ஓகே, இந்த டேபிளில் ஒரு குவாட்ரண்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. எப்படி இன் டேர்ம்ஸ் ஆஃப் எடுத்துக்கலாம். இங்கே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்ததுன்னா theta equal to alpha. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டாக இருந்ததுனாக்கா theta is equal to alpha. and second quadrant இருந்துச்சுனாக்கா theta is equal to pi minus alpha. and third quadrant இருந்துச்சுனா alpha minus pi. theta ஓட வேல்யூ எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா alpha minus pi. and fourth quadrant இருந்ததுனா theta equal to minus alpha. இது உங்களுக்கு இந்த ஆர்டரில் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்குனாக்கா will be write down the term. ஓகேவா, இப்படி குவாட்ரண்ட் வைஸாக பிரிச்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட் அண்ட் ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்போ ஃபோர்த் குவாட்ரண்ட் எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வேல்யூவில் இருக்கும்போது theta equal to alpha, இங்கே theta equal to minus alpha. அதே போல் இங்கே theta is equal to pi minus alphaன்னு எடுத்தீங்கன்னாக்கா இங்கே நெகட்டிவ் அப்ளை பண்ணும்போது என்ன வரும், எனக்கு இது நெகட்டிவ் ஆகிடும், இது பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ theta is equals to alpha minus pi. ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கிங்க. புரியுதா, இதுதான் இது இஸ் ஆர்டர் ஆஃப் த டேர்ம். ஓகே, இதுதான் இங்கே பேசிக்கில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் இதில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னே ஆர்குமெண்ட் ஆஃப் த டேர்ம் ஆல்ஃபா எப்படி கண்டுபிடிக்கிறது. ஆல்ஃபான்னு ஒன்று சொல்லியாச்சு. டீட்டாவை டேரக்டாக எடுக்கல, ஆல்ஃபாவை வச்சு தான் எடுக்கணும். அப்போ பிரின்சிபல் ஆங்கிள் டீட்டா யூஸ்வலி கம்ப்யூட் த ஆல்ஃபா. ஆல்ஃபா இஸ் ஈக்குவலன்ஸ் டு தட் இஸ் tan inverse of modulus of y by x. This is using the formula. இப்போ it will be considered the term adjusting the quadrant. In a problem of the terms, argument of z a or g of z plus 2n pi. A or g of z plus 2n pi. This is the underline the mark. Will be using this condition. ஓகேவா, புரியுதா. அண்ட் சம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தம் 4 ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டி, ஆர்குமெண்ட்டுக்குள்ளார மல்டிப்பிளில் இருந்துச்சுன்னா அதை வில் பி அடிஷ்னாக ரைட் பண்ணிக்கலாம். அதே போல் ஆர்குமெண்ட்டுக்குள்ளே டிவைடில் இருந்துச்சுன்னா அதை சப்ராக்ஷனாக எழுதிக்கலாம். அதே போல் ஆர்குமெண்ட் ஆஃப் இசட்டுக்கு பவரில் இருந்துச்சுன்னா அது மல்டிப்பிளில் வந்துடும். அதே போல் அல்டர்னேட் ஃபார்ம் ஆஃப் த காஸ் theta plus I sin theta is equals to or cos of 2k pi plus theta plus I sin of 2k plus theta. இது இந்த இடத்துல போலார் ஃபார்மில் you will be using the condition. இப்போ இந்த ஜென்ரலாக இப்போ இன்னும் ஆர்குமெண்ட் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். ஓகே, இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஃபோர்த் ரூட்ஸ் ஆஃப் த யூனிட்டிக்கு எடுத்துக்க போகிறோம். 1i minus 1 minus i. இது நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம். ஓகேவா, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆர்குமெண்ட் எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு a or g கேபிட்டல் லெட்டரில் எடுக்கிறேன். 0 in terms of pi by 2, minus 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 and minus iக்கு பார்த்தீங்கன்னா minus pi by 2. What about the argument of z? 0 நம்போது then will be take about the term
சப்ஸ்டியூட் அப்போ 2n பை மட்டும் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2n பை ப்ளஸ் பை பை 2 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும்போது 2n பை ப்ளஸ் பை, இங்கே பார்த்தீங்கன்னா 2n பை மைனஸ் பை பை 2. திஸ் இஸ் ஃபார் த வேல்யூஸ் ஆஃப் த டேர்ம். ஓகே, நீ பிக்சர் ஓரியன்டாகவும் காமிச்சிருக்கான். அதே சேம் இஸ் ஆல்சோ இப்போ இல்லுஸ்ட்ரேஷனில் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இனி காம்ப்ளெக்ஸ் ஃபார்மில் பிளேனில் கொடுத்துருக்காங்க. பிளாட் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் இன் ஏ காம்ப்ளெக்ஸ் பிளேன். ஒரு பிளேனில் எப்படி ட்ரா பண்ணி காமிக்கிறாங்க. இப்போ 5 ஆஃப் காஸ் பை பை 4 ப்ளஸ் ஐ சைன் பை பை 4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வாட் அபவுட் வில் பி ஃபிக்ஸ் த ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து லேயரில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் 6 ஆஃப் பை பை 4. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபோர்த் cos 2 pi by 3 plus I sin 2 pi by 3. அப்போ ஃபோர்த் லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 of 2 pi by 3 then will be mark about. ஓகேவா, in terms of. and next one பாருங்கள், 3 terms நெகட்டிவ் வந்திருக்கு. அப்போ நெகட்டிவ் ஆஃப் த டேர்ம்ஸ், வாட் அபவுட் both the sign will be negative of the condition, will be using the term. and last one பார்த்தீங்கன்னா in this orderல 2 of the term. ஓகே, இனியே பிக்சர் ஓரியன்டாக காமிக்கிறது. இப்போ போலார் ஃபார்ம் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆய்லர் ஃபார்ம். ஆய்லர் ஃபார்ம் என்ன? போலார் ஃபார்மோடைய அதே சேம் மாடல் தான் ஆய்லர் ஃபார்ம். இனி எக்ஸ்போனென்ஷியலில் சொல்லும்போது, ஓகே, எக்ஸ்போனென்ஷியல்னா இ பவரில் ரைஸ் பண்ணுவோம். ஓகே, எக்ஸ்போனென்ஷியல் ஆஃப் த டேர்ம், அதாவது தட் இஸ் மீன் ஃபார் த ஃபாலோயிங் த ஐடென்டிட்டி இஸ் நோன் as த ஆய்லர் ஃபார்ம் சொல்லிக்கலாம், ஃபார்ம்லான்னு சொல்லிக்கலாம். இ பவர் ஐ டீட்டா ஈக்குவல் டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா. அதே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொன்னோம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டான்னுவோம். இது என்னன்னு சொன்னோம், நம்ம போலார் ஃபார்ம்னு சொன்னோம். அதே எனக்கு z ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் இ பவர் ஐ டீட்டான்னு சொன்னீங்கன்னாக்கா இட் இஸ் கன்சிடர் அபவுட் த ஆய்லர் ஃபார்ம் ஆஃப் த கிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா, புரியுதா? இது போலார் ஃபார்ம், இது ஆய்லர் ஃபார்ம். ரெண்டுத்துலேயுமே ஆர் வில் பி சேம் தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆர் எப்படி கண்டுபிடிப்போமோ அதே சேம் மெத்தட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா வரும், இங்கே இ பவர் ஐ டீட்டான்னு வரும். ஓகேவா, அதுதான் வேரியேஷன். ஓகேவா, புரியுதா? இப்போ பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வாட் அபவுட் த எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ஒன், 2.22. ஃபைண்ட் த மாடுலஸ் அண்ட் பிரின்சிபல் ஆர்குமெண்ட் ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். √3 + i minus √3 + i minus √3 minus i √3 minus i. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு குவாட்ரண்ட்லேயும் 4 குவாட்ரண்ட்டில் வரும். அந்த 4 குவாட்ரண்ட்டுக்கும் ஒரு மாடலில் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிளில் என்ன எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா √3 + i. அப்போ விச் இஸ் லை இன் த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஏன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்? பாசிட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், நெகட்டிவ் நெகட்டிவ், பாசிட்டிவ் நெகட்டிவ், அந்த ஆர்டரை வச்சு தான் சொல்கிறோம். அப்போ மாடுலஸ் ஆஃப் இன் டேர்ம்ஸை கண்டுபிடிக்கும் போது ரூட் ஆஃப் த டேர்ம் x² + y², it will get the answer 2ன்னு உங்களுக்கு கிடைக்குது. இப்போ வாட் அபவுட் த ஆல்ஃபா? ஃபஸ்ட்டு ஆங்கிள் டீட்டா கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும். அப்போ ஆல்ஃபா கண்டுபிடிக்கிறனாக்கா tan inverse of modulus of y by x. அப்போ -1 tan inverse of √3 என்ன வேல்யூ, 1/√3 ஓட வேல்யூ π/6ன்றது ரேடியன்ஸில் சொல்லியாச்சு. அப்போ டீட்டா லைஸ் இந்த எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகுது? இங்கே ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகுதுச்சுனாக்கா டீட்டா இஸ் ஈக்குவலன்ஸ் டு ஆல்ஃபா. அப்போ டீட்டாவும் ஆல்ஃபாவும் எனக்கு என்ன சேம் தான். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 5/4 தென் வில் பி சப்ஸ்டியூட். அப்போ டீட்டாவும் ஆல்ஃபாவும் சேம் பண்ணும்போது தென் வில் பி த வேல்யூ ஆஃப் த ஆர்குமெண்ட்டில் சொல்லும் போது கொஷினில் எனக்கு மாடுலஸ் அண்டு பிரின்சிபல் ஆர்குமெண்ட், அப்போ டீட்டாவையும் அண்ட் மாடுலஸோட வேல்யூஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தென் வில் பி டேக் அபவுட் z r ஈக்குவல் டு 2 அண்ட் டீட்டா இஸ் ஈக்குவல் டு π/6 இஸ் த சொல்யூஷன் ஆஃப் த கண்டிஷன். புரியுதா? அண்ட் செகண்ட் பார்ட் பாருங்கள், -√3 + i -√3 + i மாடுலஸ் எடுத்தாக்கா தென் வில் பி டேக் அபவுட் √2 அண்ட் ஆல்ஃபா கண்டுபிடிக்கணும் π/6. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் 2.22 பார்த்துருந்தோம். 2.22ல் ஃபஸ்ட்டு பார்ட் கம்ப்ளீட் பண்ணி சொல்லியிருந்தேன். அதே போல் செகண்ட் பார்ட் உங்களுக்கு வியூஸில் வந்துச்சு. அதே சேம் மாடல் தான் நீங்கள் ஒவ்வொன்றும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறீங்க. ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த் குவாட்ரண்ட் 4 குவாட்ரண்ட்லேயும் யூஸ் பண்ணுற மாடல் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே யூ வில் பி கம்ப்ளீட்டிங் யூர் ஹோம் ஒர்க். ஓகேவா? எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் 2.22 வந்து ரிமைனிங் பார்ட் எல்லாமே நீங்கள் ஹோம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. ரிமைனிங் இருக்கிற செக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸசைஸில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்கன்னா யூ வில் பி ஓன் ட்ரை அபவுட். ஓகே, எக்ஸசைஸ் 2.7ல். ஓகேவா? ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல். லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT.
கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்கே. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்கே. கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்கே. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.